எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமா இருக்குன்னு நான் இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாசத்துல வர மாகாளிபட்ச அமாவாசை எப்படி நம்ம வழிபாடு பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அமாவாசை அன்னைக்கு காலையில் எஞ்சி குளிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கணுங்க. அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு, சரிங்களா? அப்பா இல்லாதவங்க தாங்க அமாவாசை திதி கொடுக்கணும். அப்பா இருக்கிறவங்களாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை. காலையில் எஞ்ச உடனே குளிச்சுட்டு ஆறு அல்லது கடல் அப்படி போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படி ஆறு கடல் கோயில் அந்த ஒரு சில சிவன் கோயில் எல்லாமே திதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போய் கொடுக்க முடியாதவங்க, நேரம் இல்லாதவங்களும் இல்லை நம்மளால செலவு பண்ணி அந்த மாதிரி திதி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களும் வீட்டில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி செம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளை கையில் இப்படி வச்சும் விட்டுக்கலாம். இதை எடுத்து இதில் போட்டும் கூட அப்படியும் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி அந்த அகலமான பாத்திரத்தில் இப்படி வச்சு இப்படி ஊற்றுங்க. ஊற்றி உங்கள் முன்னோர்கள் பெயர்கள் எல்லாம் சொல்லி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல வழி காமிங்க அப்படின்னு சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு அந்த தண்ணியை ஒரு கால் படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றணும். நீங்கள் கால் படாத இடத்துல கொண்டு போய் ஊற்றிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த எள்ளு மறுபடியும் முளைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் முதல்ல திதி கொடுக்கறதுக்கு செய்ய வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமையல். அவங்க என்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் சமைச்சு வச்சு படையல் போடலாம். படையல் போட்டுட்டு முதல்ல அவங்களுக்கு சாமி கும்பிட்டு முதல்ல காக்காய்க்கு தான் நீங்கள் சாப்பாடு வைக்கணும். சாப்பாடு வச்சுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம், சரிங்களா? அப்புறம் நீங்கள் அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுறது மிக மிக சிறப்புங்க. அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் உங்களால் முடிஞ்சது யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை கோயிலுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கலாம். இல்லை உங்களால் ஒரு அனாதை விடுதிக்கு அன்னதானம் கொடுக்க முடியும்னா கூட ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமானது அனாதை விடுதிகளுக்கு வாங்கி கொடுக்கறது. அப்புறம் இந்த சிவன் கோயிலில் ஐயர்களுக்கு இந்த மாதிரி பச்சரிசி வாழைக்காய் இதுவும் கூட நீங்கள் போய் அவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அமாவாசை அன்னைக்கு. அது கூட ஒரு 5 ரூபாய் கையோட 10 ரூபாயோ வெத்தலைப்பாக்கு இந்த மாதிரி இது கூட ஒரு பருப்பும் கூட வச்சு கொடுக்கலாம். அது உங்களுடைய சௌரியம் தான். உங்களுக்கு எப்படி முடியுமோ கொடுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு ஒரு 1/2 கிலோ அரிசி, அது பச்சை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, புழுங்கலரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 கிலோ அரிசி இல்லை 1 கிலோ அரிசி வாங்கிட்டு 2 வாழைக்காய் வச்சு கொடுத்தாலே அவங்க வாங்கிக்குவாங்க. இதுவும் அமாவாசை அன்னைக்கே பண்ணலாம். இதுவுமே ஒரு தான முறை தான். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, வாழைப்பழம் கொடுக்கலாம், அவத்தி கீரை கொடுக்கலாம். அப்புறம் பசுமாடு சாப்பிட்ற மாதிரி அந்த தவிடு, புண்ணாக்கு, வைக்கோல், அப்புறம் அந்த தட்டைன்னு சொல்லுவாங்க, பச்சை கலர்ல வளர்ந்துருக்கும், அது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுக்கறதுக்கு சௌரியப்படலை அப்படின்னா ஏதாவது கோயில்ல பசுமாடெல்லாம் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு வீட்லயும் கூட பராமரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க காசும் கூட கொடுக்கலாம். அந்த மாதிரியுமே நீங்க பண்ணிக்கலாம், சரிங்களா? பசுமாட்டுக்கு நீங்க இதெல்லாமே வாங்கிக்கலாம். பசுமாட்டுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 சிறப்பான விஷயங்க, பசுமாட்டுக்கு வாங்கி கொடுக்கறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னோர்களை வேண்டும் போது இப்போ மாகாளிய பட்சம் இல்லைங்களா? இந்த மாகாளிய பட்சத்தில் 14 நாளுமே நம்ம வழிபாடு பண்ணியிருப்போம். பண்ணிட்டு அந்த 15ஆவது நாள் நம்ம அமாவாசை மாகாளிய பட்ச திதி கொடுத்துட்டு நம்ம வழிபாடு பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை திதி கொடுக்கும் போதோ இல்லை அந்த வீட்டில் பூஜை பண்ணி அந்த இலை போட்டு சாமி கும்பிடும் போதோ இல்லை காக்காய்க்கு நீங்கள் வைக்கும் போதோ என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா, நாங்கள் தெரிஞ்சும் தெரியாமலும் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் உங்கள் வாரிசுகளான எங்களை நீங்கள் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணினாலே அவங்க மனம் குளிர்ந்துருவாங்க. அவங்க மனம் குளிர்ந்தாலே அவங்க ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. நமக்கு குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், குழந்தைங்க நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க, நமக்கு வீட்டில் கொஞ்சம் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவாங்க, வாழ்க்கை அப்படியே வளர்ச்சி, குடும்பம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையும். அப்புறம் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. கண்டிப்பாக இந்த மாகாளிய பட்ச அமாவாசையினாலே நீங்கள் யாரும் தவற விடாதீங்க. தவறாமல் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எளிமையான வழிகள்லாம் நிறையா இருக்குது.
அந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ வீட்டுக்காரரே வீட்டில் இல்லை, நம்மளால என்ன பண்ண முடியும்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் இல்லைன்னா கூட சாமி திதி கொடுக்கணும் கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் வேண்டாம். நீங்கள் பெண்களே மருமகளே செய்யலாம். எப்படின்னா 2 வாழைக்காய், ஒரு 1/2 கிலோ அரிசி இல்லை 1 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் சிவன் கோயிலில் கொண்டு கொடுத்துருங்க. அதுவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்து பசுமாட்டு கொண்டு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுங்க. இதுவுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அமாவாசை வழிபாடு பண்ணுங்க, தவற விடாதீங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாதவங்கன்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பாருங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது எனக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் என்னோட சேனலில் நான் போட்டுட்ருக்கிறேன். பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனல் கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.